ஜெனியோட மேரேஜ் முடிஞ்சு ஜெனியும் மாப்பிள்ளையும் ஜெனியோட வீட்டில் இருக்காங்க. ஸோ அதே சமயம் ஜெனியோட மாப்பிள்ளை பார்த்திங்க அப்படின்னா ஜெனி எடுத்து கொடுத்த ஷர்ட்டை போட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஜெனிக்கு அனுப்பியிருந்தாரு. ஸோ அதை பார்த்து ஜெனி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட மேரேஜில் சின்ன சின்ன பிளான்ஸ் வாங்கி அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியும் மாப்பிள்ளையும் இப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பட் ஜெனி மாப்பிள்ளைக்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா மண்டபத்தில் நடந்த அந்த சின்ன இன்சிடெண்ட் அவங்களுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தினது. ஸோ கடைசி வரைக்கும் மாப்பிள்ளைக்கிட்ட பேசாமலே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட்டில் அதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெனியும் ஜெனியோட ஹஸ்பண்டும் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ ஜெனியோட ஹஸ்பண்ட் வந்து ஜெனியை கன்வீனியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படி அவங்க காரில் ட்ராவல் பண்ணும்போது பேசுகிறாரு. பட் ஜெனி பேசலை. ஸோ ஹேண்ட் டச் பண்ணி பார்க்குறாரு. ஜெனி உடனே கையை எடுத்து விடுறாங்க கோவமாக. ஜெனி மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டே பேசவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நைட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மும்பை கிளம்புறாங்க. ஸோ அதுக்காக ஜெனியும் ஜெனியோட ஹஸ்பண்டும் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கூட ஜெனி வந்து ஹஸ்பண்ட் கிட்டே பேசலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஜெனியோட ஹஸ்பண்ட் ஜெனியை பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படின்லாம் சொல்லலாம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் நைட் வித் ஹஸ்பண்ட். ஜெனி கோவமாகவே படுத்து ரூமில் படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ பேசலை ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டே தஞ்சாவூரில் தேட்டரில் தாரை தப்பட்டை படம் வந்திருக்கு, பார்க்க போகிறாங்க. பட் படம் பார்க்கும்போதே ஜெனிக்கு பிடிக்கல. ஸோ போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அடுத்த மாப்பிள்ளையும் பொண்ணும் வேளாங்கண்ணி போகிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் தன்னோட ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறதுனால ஸோ அவருடைய ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே உள்ள டெம்பிளையும் விசிட் பண்ணிவிட்டு வராங்க ஜெனியும் ஜெனியோட ஹஸ்பண்டும். இப்போ ஜெனியோட ஹஸ்பண்ட் ஜெனியை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே தான் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. ஸோ ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் ஜெனி கொஞ்சம் ஃப்ரீயாக ஹஸ்பண்ட்டை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொடைக்கானலில் ஒரு ஜாலி ட்ரிப், அவங்களோட ஹனிமூன் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க, பல இடங்கள் சுற்றி பார்க்குறது அப்படின்னு ஒரு 3 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைம். கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சு இப்போ ஜெனியோட ஹஸ்பண்ட் மும்பைக்கு கிளம்புறாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கு இப்போ ஜெனி ஃபஸ்ட்டு டைம் போகிறாங்க. அது மும்பை ஃபஸ்ட்டு டைம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஏரியா புதுசு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஸோ அதன் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. அதாவது ஹஸ்பண்ட் தனியாக வாங்கியிருக்க வீட்டுக்கு, செப்பரேட் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வராங்க. ஸோ அங்கே தான் ஜெனியோட மேரேஜ் லைஃப், பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி இவங்க 2 பேரும் தனி வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய ஓன் ஹவுஸ் வராங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற ஃபங்க்ஷன் வீட்டில் பால் காய்ச்சிடுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேரளா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருக்காங்க, ஜெனி ஹஸ்பண்ட். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அதில் நடக்குது. அடுத்து ஜெனிக்கு தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கயிறில் போட்டிருக்குது, திருப்பி அவங்க செயினில் வந்து சேஞ்ச் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் அங்கேயே அவங்களோட ஓன் ஹவுஸில் நடக்குது மும்பையில். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொமான்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஹவுஸ்லேருந்து, வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட ஹஸ்பண்ட் ஜெனியை வந்து மும்பையோட பல பிளேஸஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு, சுற்றி காமிக்கிறாரு. ஸோ அப்படியே அவங்க கேட்வே, சித்தி விநாயக் டெம்பிள் இதெல்லாம் ரொம்ப பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலிஃபெண்ட் கேவ் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அதில் அவங்க ஃபெரியில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, போட் சர்வீஸ் போயிட்டு. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வந்து அந்த கேவில் 2 பெயிண்டிங்ஸ் ரொம்ப ரசித்து வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவங்க பாந்த்ரா சர்ச் போகிறாங்க, அங்கே உள்ள பீச். ஸோ இங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மும்பையில். இப்போ ஜெனியோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ 1.5 month ஹாலிடே, மேரேஜ் ஹாலிடே அப்படிங்கிறது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அவர் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்போ ஜெனி பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவரும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வந்து தன்னோட ஹஸ்பண்ட் போகும்போதும், ஆஃபீஸ் போகும்போதும், திருப்பி ஈவினிங் வரும்போதும் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். ஸோ எப்போதுமே வந்து ஹஸ்பண்ட் போகும்போது வீட்டில் இருந்து அவங்க பாய் சொல்கிறது வழக்கம். சம்டைம்ஸ் ஜெனி ரொம்ப அசந்து தூங்கிட்டாங்க பெட்டில் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஜெனியை எழுப்ப மாட்டார். ஸோ அப்படியே
தூங்க வச்சுட்டு கிஸ் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவார், டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ இது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஜெனியோட ஹஸ்பண்ட் கிட்டே இருக்கிறது. ஸோ ஜெனி ரொம்பவே அட்மையர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom.